காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு நன்மைக்காய் ஓய்வு நாள். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனம். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். முதலாவது தியான பகுதியாக மார்க் 3வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரையிலும் சேர்ந்து படிப்போம். மறுபடியும் இயேசு ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுகையை போல சொஸ்தமாயிற்று. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு தம்முடைய சீஷர்களோடே அவிடம் விட்டு கடலோரத்துக்கு போனார். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அவர் அநேகரை சுஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். ஜனங்கள் திரளாயிருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். நன்மைக்காய் ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்பது யூத சமய மக்களுக்கு மிக முக்கியமான நாளாக இருந்தது. வெள்ளிக்கிழமை மாலை கதிரவன் மறையும் நேரத்திலிருந்து சனிக்கிழமை மாலை கதிரவன் மறையும் வரை ஒரு நாள் முழுவதையும் ஓய்வு நாளாக அனுசரிப்பது தேவன் அவர்களுக்கு தந்த சட்டம் என்பதில்
முழு நம்பிக்கை வைத்திருந்தனர். படைப்பின் தொடக்கத்தில் தேவன் 6 நாட்களில் அனைத்தையும் படைத்துவிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அந்நாளை பரிசுத்த நாள் என்றார். மோசே வழி இஸ்ரேல் மக்களுக்கு 10 கற்பனைகளை வாழ்வு ஒழுங்குமுறையாக கொடுத்து அவைகளுள் ஒன்றாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்றார். இந்த பின்னணிய நம்பிக்கையுடன் வாழ்ந்த யூதர்களுடைய ஜெப ஆலயம் ஒன்றில் இயேசு சென்றபோது சூம்பின கைகளை உடைய ஒரு மனிதனை கண்டார். அவர் சூம்பின கையுடைய மனிதனை ஓய்வு நாளில் சுகப்படுத்தினால் அவர் மீது குற்றம் சாட்டும் எண்ணத்துடனே அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசுவோ அந்த மனிதனை அனைவர் நடுவிலும் எழுந்து நிற்க சொல்லி, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்ற கேள்வியை கேட்டு அந்த மனிதனை பார்த்து, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். மறுகையை போல அவன் ஆரோக்கியம் பெற்றான். அருமையானவர்களே, சட்டத்தையும் ஒழுங்குகளையும் வைத்துக்கொண்டு பரிசுத்தம் இல்லாமல் பிறரை அடிமைப்படுத்தி நன்மை செய்ய மனமற்று வாழ்ந்த மக்கள் மீது தமது கோபத்தை அங்கே இயேசு வெளிப்படுத்தினார். இறைவனுடைய மக்கள் மீட்பின் வாழ்வுக்கு அழைக்கப்பட்டவர்கள், எப்போதும் நன்மை செய்து வாழ வேண்டியவர்கள். ஓய்வு நாளில் தொழுகையை முக்கியப்படுத்துகிற நாம் தீமைக்கு விலகி நிற்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓய்வு நாளும் தொழுகைகளும் நம்மை சீர் செய்வதற்கும் தேவையில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்வதற்கும் துன்பங்கள் நடுவிலும் தூய சாட்சியை நிற்பதற்கும் என்பதை உணர்வடைய வேண்டும். நன்மைக்கு பரிசு சிலுவை அனுபவமே என்றாலும் அதை நம்பிக்கையுடன் ஏற்றிட முயற்சி செய்வோம். ஆகவே நமக்கு நல்வழி காட்டிட அதிகார மற்றும் அடிமைத்தன வாழ்வை களைந்து பரிசுத்தமாய் வாழ மீண்டும் ஒரு முறை ஆண்டவரிடம் சரணடைவோம். அதிகாரமும் ஆணவமும் அன்பின் திருப்பணிக்கு தடங்கலாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதே அதிகாரத்திலே வசனங்கள் 13 முதல் 35 வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும் என்று. பின்பு இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர்கள் யாரெனில், சீமோன், இவனுக்கு பேதுரு என்கிற பெயரிட்டார், செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவனர்கேஸ் என்கிற பெயரிட்டார், அந்திரேயா, பிலிப்பு, பர்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயமில்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அவர்களை அவர் அழைத்து ஓமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைநிற்க மாட்டாதே. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழுப்பி பிரிந்திருந்தால் அவன் நிலைநிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடினாலே அவர் இப்படி சொன்னார். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாய் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். அருமையானவர்களே, மனித உறவுகள் மிகவும் புனிதமானவை. உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் பேணி காப்பதற்கும் நல்ல மனமும் குணமும் மிகவும் அவசியம். அத்தகைய உறவுகள் மகிழ்வையும் அமைதியையும் மனித வாழ்வுக்கு கொடையாக வழங்குகின்றன. மனித உறவும் இறைவனோடு உள்ள உறவும் நம்பிக்கை வாழ்வில் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை.
இயேசுவின் பார்வையில் இந்த உலகம் சகோதர உறவுக்குள்ளான ஒரே குடும்பம். அந்த குடும்பம் இறை சித்தத்தை நிறைவேற்றி இறைவனோடுள்ள உறவில் வளர வேண்டும் என இயேசு விரும்பினார். இயேசு கிறிஸ்துவின் அடையாளங்களும் நோயுற்றவர்களை அவர் குணப்படுத்திய அற்புத செயல்களும் யூத சமய தலைவர்களுக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தியது. வேதபாரகர் அவரை பார்த்து, பிசாசுகளின் தலைவனாகிய பெயர் சுபுவலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அவருடைய தாயாரும் சகோதரரும் வந்து அவரை அழைத்து கொண்டு போக அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவர் அவர்களுக்கு பதிலாக, யார் எனக்கு சகோதரர், யார் எனக்கு தாயார்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரமாய் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டதோடு தன் உடன் அமர்ந்திருக்கிறவளை பார்த்து, இவர்களே என் தாயும் என் சகோதரரும் என்று குறிப்பிட்டு சொன்னார். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தவர் இறைமைந்தர் இயேசு கிறிஸ்து. அதனையே சீடர்களும் தன்னை பின்பற்றி வந்த மக்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். தான் கற்றுக் கொடுத்தவைகளில் நிலைத்திருப்பதற்கும் போதித்தார். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று யோவான் 15:4 படிக்கிறோம். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் அவர் சித்தம் செய்து அவரோடு உள்ள உறவை வலுப்படுத்திட அழைக்கப்பட்டவர்கள். அன்புடன் வாழ்வதிலும் வேறுபாடுகளின்றி அனைவருடன் நல்லுறவில் வாழ்வதிலும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பதிலும் கருத்துடனே வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்வு. ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கின்ற இந்த மனமாற்றத்தின் நேரத்தை அவர் சித்தம் செய்து உறுதியான உறவில் வளர முயற்சிப்போம். அவர் தம் பேரருளை நம் ஒவ்வொருவருக்கும் அருள்வாராக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள பரம தந்தையே, ஓய்வு நாளுக்கு அதிகாரியாக இருக்கிறவரே, நன்மைக்காக ஓய்வு நாள் எங்களுக்கு கற்றுத் தந்தவரே, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டவரே, எங்களுக்கு பதில் தெரியாமல் இருக்கும்போது ஆண்டவரே, சிலுவையின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு நல்ல மனதுடன் வாழ கற்பித்து தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆணவங்களை நாங்கள் களைந்து பிறருடன் பரிவாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆலயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாங்கள் தீமை செய்யாமல், பாவங்கள் செய்யாமல், பிறருக்கு உதவுவதையும் முன்னுரிமையாக கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. அன்பு ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்து வாழ்வதே உமது விருப்பம் என்பதை உணர்ந்து வாழ்வித எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இறை விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுவது எங்கள் வாழ்விலே இன்பம் தருகிறது. யார் உம்முடைய சகோதரி என்று பார்த்தால், உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எவர்களோ அவர்களே உமக்கு சகோதரர்களும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள், தாயுமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னவரே, அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மகிழ்ச்சி நாளாக, ஆசீர்வாத நாளாக கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.